மிளகு, முட்டை வறுவல் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை மிளகு வறுவல் வந்து எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நேயர் எப்படி செய்யுதுன்னு கேட்டுருந்ததுனால நம்ம அவங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது நம்ம சொல்லவே பார்க்கலாம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் வந்து நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி வேகணும். ஸோ ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூனு, இதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி கொதிக்க வைப்போம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இப்போ முட்டையை வந்து சேர்த்துக்குவோம். நான் வந்து 5 முட்டை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி அப்படியே ஒரு 3 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விடணும். இப்படி திருப்பி விட்டுருவோம். இப்போ நல்லா திருப்பி விட்டாச்சு. ஸோ மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக வைப்போம் லோ ஃப்ளேமில். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வழியாக மிளகு முட்டை வறுவல் சூப்பராக செஞ்சுட்டுங்க. நல்லா வந்திருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்பூனில் சாப்பிட்றேன், கையில் சாப்பிடல. வேறு லெவலுங்க, செம சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொன்னுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்னென்ன டிஷ் இல்லை ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு செய்யணும்னு அதாவது நம்ம சேனலில் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.